குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. இதையும் கணிந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேரலை. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வேலூர் குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கும் தொழிலதிபர் இ. நித்யானந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். சுவாமி வணக்கம். ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கு காலை வணக்கங்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் ஐயா. ஐயா இந்த வாரம் வரல. ஆமாம், ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிருக்காங்க. அவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். என்னுடைய லீடை நித்திய எடுத்ததுனால இருந்தாலும் நன்றி. ஒரு சில காரணங்களால் நம்மளுடைய ரவி தமிழ்வாணன் ஐயாவால் இன்றைய நிகழ்ச்சியில் இணைய முடியல. அடுத்த வாரம் இணைவார் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய ஆத்ம சங்கமத்தின் வெற்றியின் திறவு குருநாதர், அனுதினமும் பாமன் சுவாமிகள், சடாட்சர சண்முகநாதர், வாராகி மாதாவை நமக்கு கொடுத்த தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளை அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் சுவாமிஜி. எல்லாமல்ல பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான தமிழ் வித்தகனாய், உடலாய், உயிராய், உள்ளமாய், உளமாய், கர்ப்ப கிரகமாய் வீற்றிருக்கக்கூடிய சடாட்சர சண்முகருடைய பெருங்கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்க வேண்டும். உடன் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் கிடைக்கப் பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வோடும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். நித்தி சொல்லுப்பா கிருஷ்ணா. கலை வணக்கம் சுவாமிஜி. அந்த வரிகள் வந்து ரொம்ப மெய்சிலிருக்கும்படியா இருக்கு. கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சடாட்சர சண்முகம் ஒவ்வொரு வாரம் ஒரு வரிகளை ஆட் பண்ணுவது மெய்சிலிருக்கும் விதமாக இருக்கு. இந்த வாரமும் ஒரு வாரம் சொல்றது இன்னொரு வாரம் சொல்றது இல்லை சுவாமி, ரிப்பீட்டே இருக்கிறது இல்லை. அதனால இருக்காது சுவாமிஜி. ரவி தமிழ்வாணன் ஐயா வரல அப்படின்னு முன்னாடி சொன்னேன். அவர் ஒரு கேள்வி போன வாரம் முடிவில் கேட்டிருந்தாரு. அந்த கேள்விக்கான பதில் சொல்றதுக்கு டைம் இல்லை. அவர் இல்லாதனால அந்த கேள்வி அவர் இல்லை, அதனால அது அடுத்த வாரமே கேட்டுக்கலாம். அதனால எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சுவாமிஜி, அதை நான் கேட்டுறேன். சுவாமிஜி, கிரகங்களுக்கும் மனிதனுடைய குணத்திற்கும் என்ன சம்பந்தம்? அந்த குணத்தின்படி தான் மனிதன் செயல்படுறானா? இதை பற்றின விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் சுவாமி. அருமை. கிரகங்களுக்கென்று ஒரு குணம் இருக்கிறதா? அந்த குணத்துக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இருக்கா? அந்த குணத்தின்படி தான் மனிதன் செயல்படுறானா? ரூம் போட்டு சிந்திப்பாங்கன்ற மாதிரி சிந்திச்சிருக்க போல இருக்கு நீ. இல்லை சுவாமிஜி. இல்லை இல்லை, எப்படி உனக்கு இது தோணுச்சுன்னு தெரியல. எனக்கு ஆசீர்வாதம் தான் சுவாமிஜி. கண்டிப்பாக. ஏன்னா இது நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி. இது அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நுணுக்கமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். அப்படிதான் மனித கிரகம் வந்து மனிதனை இயக்குது அப்படின்னு சொன்னால் நல்லது கெட்டது, திருடு இல்லாதது, இந்த பல குணங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் கூட அப்போ கிரகம் தானே. அப்போ கிரகம் வந்து வான்மண்டலத்தில் உலாவிட்டு வருது. அது வந்து ஒரு கிரகம். அது ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது அது அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லையே. இல்லை, வான்மண்டலங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மனிதனுக்கு எப்படி குணமாக செயல்படும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது அது என்ன பதில் சொல்கிறதுன்னு ஒரு குழப்பம் வரும் எப்பவுமே. ஆனால் இருக்குது. அப்படியா சுவாமிஜி? ஆமாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஜனன காலத்தில், அந்த ஜனன நேரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வான்மண்டலத்தில் சுற்றி இருக்கோ அதை கணக்கிட்டு அதை 12 ராசிகளாக வகுத்து தொகுத்து அதை ஒரு கட்டத்துக்குள்ளே போடுவாங்க. அப்போது உயிர்னு வர்றது வந்து லக்னமாக கொண்டு வந்துடுவாங்க. உடல்னு வர்றது சந்திரனாக கொண்டு வந்துடுவாங்க. செயலுங்கிறது மிச்சம் இருக்கிற கிரகங்களை வச்சு கொண்டு வந்துடுவாங்க. இது கிரகத்தினுடைய அந்த குழந்தை பிறக்கின்ற நேரத்தில், இப்போ உதாரணத்துக்கு மாங்கல்யான், அதுக்கு வந்து ராக்கெட் நம்ம விஞ்ஞானத்தில் விட்டாங்க. அங்கே இருக்கிற மணல் வந்து சிகப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னது. அப்படி சிகப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நம்ம சித்தர்கள் அன்றைக்கே என்ன பண்ணுறாங்க, கணக்கு போடும்போது செவ்வாய்ங்கிற கிரகம் மங்களம், அந்த மாங்கல்யன்ற கிரகம் சிவப்பாக இருக்கும் அப்படின்னு என்னைக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ சிவப்புனுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறது
அப்படியே எடுத்துட்டு அந்த கிரகத்தோட இணைச்சி சொல்றாங்க. ஓகே, சரி சார், இல்ல புரியுது. அப்போ ஒரு செவ்வாய் உதாரணத்துக்கு, ஒரு செவ்வாய் அந்த அந்த குணங்கள் என்ன, ரத்தம். அப்போ மனிதனுக்கு செவ்வாய் எதை எடுத்துக்கலாம், ரத்தமாக எடுத்துக்கலாம். அதனுடைய ஓட்டத்தை பொறுத்து எடுத்துக்கலாம். அது என்ன, அது ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம். அப்போ என்ன எடுத்துட்டாங்க, ரொம்ப வேகமான கிரகம்னு எடுத்துட்டாங்க. அப்போ செவ்வாய் ஆதிக்கத்தில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா அது ரொம்ப வேகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும், அதனுடைய பாய்ச்சல் அதிகமாக இருக்கும். அப்படியே சுவாமிஜி. இப்படி தான் குணங்களை அந்த கிரகத்தை அடிப்படை வைத்து தன்னுடைய அந்த ஆற்றல் சக்திகள், அந்த ஞான ஆற்றல் சக்திகளால் ஒரு மனிதனுக்கு கிரகத்தில் பிறந்த நேர அடிப்படையில் சம்பந்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ சந்திரன் என்பது மனதை குறிக்கும், சூரியன் என்பது அறிவை குறிக்கும், லக்னம் என்பது உயிரை குறிக்கும். அடேங்கப்பா. இது ஒரு கிரகத்துக்கான சம்பந்தம். அப்போ சூரியன் அப்படின்னு சொன்னா அப்பா அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு வராங்க. ஏன் அப்பா அப்படின்னா, நமக்கு பிறவி, அடுத்த பிறவி என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த பிறவி நமக்கு தெரியும். உண்மை சுவாமிஜி. இந்த பிறவியில் சூரியன் நமக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த பிறவியில் நீ நாயா, நரியா, மரமா, செடியா, கொடியா, ராட்சசனா இல்லை மனிதனா எப்படி பிறந்தாலும் அப்பவும் சூரியன் உனக்கு பலன் கொடுக்கும். எல்லா பிறவிலையும் தொடர்றது சூரியனும் சந்திரனும். ஓகே. அதனால சூரியனை அப்பான்னாங்க, சந்திரனை அம்மான்னாங்க. இந்த தாய்மை என்பது மரச்செடி கொடிகளுக்கு கூட உண்டு. ஓகே, புரியுதா? ஒருவர் இடுவர், ஒருவர் பெறுவர். கரெக்ட். அப்படிதானே? அப்படி பார்த்தா எல்லா ஜீவனங்களுக்கும் இந்த பெற்றுதல்ன்றது தன்மைகள் இருக்கு. இதை கருத்தில் வைக்கிறாங்க. அப்போ சூரியன் அனுதினமும் மக்களை காப்பாற்றுது அப்பாவா, சந்திரன் நீ மாலை அம்மாவா குளிமைப்படுத்தி சாந்தப்படுத்தி தூங்க வச்சு குழந்தைகளை எப்படி நாம் பாதுகாக்குதோ இதை கருத்தில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ சூரியனுடைய குணம் பையனுக்கு எப்படி இருக்கும், பிறந்த குழந்தை பெண்ணுக்கு எப்படி இருக்கும், சந்திரனுடைய எங்கே இருக்குது, அது எந்த வீட்டில் இருக்குது, அதை பொறுத்து என்ன குணங்கள் என்பது விஷயம் இருக்குது. எடுத்துருவோம். காலை வணக்கம். ஹலோ, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? விருதுநகர் மாவட்டத்தில் பையனுக்காக கேட்குறேன். பையன் பேர் பிரபு, உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி. ஐயா, எனக்கு வேலையை சுலபமாக்கிட்டீங்க. ஐயா, சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சரி. என்ன வயசாச்சுங்க ஐயா? வயசு 33. யாருக்கு? பையன், ஒரு பையன். பையன் மகனுக்கு கேட்குறேங்க. சரி சரி சரி. அவர் பேர் என்ன சொன்னீங்க? பிரபு பேரு. பிரபு. சரி சரி சரி. வயசு 33 கல்யாணம் ஆகுதுங்க. சரி சரி சரி. உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓ, அவருக்கு ஒரு 15-20 வயசுல ஏதாவது அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஏதாவது இருந்ததா? ஆமாம் சார். என்ன நடந்தது? அது ஸ்கூல்ல படிக்கும்போது ஓஹோ, எதுவும் சின்னதா ஊனம்லாம் எதுவும் ஏற்படலை இல்லையா? ஊனம் எதுவும் ஏற்படல. இல்லை. சரி சரி. 33 தானே சொன்னீங்க? ஆமாம் சார். ஓகே ஓகே. இந்த 3 வருஷமா வேலையெல்லாம் நல்லா இருக்கா அவருக்கு? வேலையெல்லாம் கிடைச்சி நல்லா போயிட்டாரா? இல்லை சாமி, தனியாக சொந்தமாக தொழில் செய்யலாம். எப்படி இருக்கு? அது எப்போ ஆரம்பிச்சாரு? இப்போ கொரோனாவுக்கு பின்னாடி ஆரம்பிச்சாங்க. அதான் நான் சொல்றது அந்த 3 வருஷமா தான் இல்லையா? ஆமாம். சரி சரி. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தோஷம் இருக்கு அவருக்கு. சுக்கிரதசை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இதுல நல்லாவே இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க. நம்ம ஆசிரமத்துல கல்லால மரம்னு ஒன்று இருக்கு. ஆமாய்யா. அது இணையத்துல போன் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு 3 வெள்ளிக்கிழமை அவரை அந்த கல்லால மரத்தை திருமணத்துக்காக எப்படி வழிபடணும்னு கேட்டா சொல்லுவாங்க. சரிங்க. அது மட்டும் செய்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பா செட் ஆயிடும் கல்யாணம். அது நல்லபடியாகவும் நடக்கும். தொழில் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. மெல்ல மெல்ல நல்லபடியா வரும். ஆனா பெருசா முதல் போடாம கொஞ்சம் கொஞ்சமா இருந்து பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் சரியில்லை. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சரியில்லை. 30 வயசு வரைக்கும் சுத்தமா சரியில்லை. சரிங்க. அது இப்ப ஆரம்பிச்சிருக்கிறது நல்லா இருக்கு. இது அப்படியே முதல் இல்லாம மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வர சொல்லுங்க, நல்லா இருக்கும். சரிங்க. ஆனா அந்த மந்த புத்தி, சோம்பேறித்தனம், கோபம், அவசரப்படுறது 4 கூடாது. சரிங்க. அது மட்டும் பார்த்துக்க சொல்லுங்க. சரிங்க. சரி, நல்லதுங்க.
நன்றி. நல்லதுங்க. அடுத்த காலர் பார்த்துடலாம் சுவாமி. ஆ. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன வேண்டுகோள். நம்மளுடைய ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு வந்து ஒரு புதிய பரிமாணத்தில் சுவாமிஜி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் லைன் கிடச்சிது அப்படின்னாக்கா நெட்வொர்க் இருக்க இடத்துல வந்து பேசுங்க. ஒன்று, தயவு செய்து டிவி வால்யூமை மியூட்டில் வச்சுருங்க. காலை வணக்கம். ஹலோ, வடிவேல் பேசுறேங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? உடுமல்பேட்டில இருந்து பேசுறேங்க, வடிவேல். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், நட்சத்திரம், வயது மூன்றையும் சொல்லுங்க. ரிஷபராசி, ரோஹி நட்சத்திரம், கடல் லக்கணங்க. பெயர்? வடிவேல் சாமி. வயது? 45 சாமி. ஐயா இப்பதான் சொன்னேன் டிவி வால்யூம் மியூட்ல வைங்கன்னு. சொன்ன உடனே செய்றீங்களே. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறோம், பேசுங்க. சரிங்க சாமி. சொல்லுங்க வடிவேல். ரோகிணியா? ஆமா சாமி. வணக்கம் சாமி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சாமி. சரி, சொல்லுங்க சொல்லுங்க. சாமி, எனக்கு குடும்ப பிரச்சனையா ஆயிடுச்சு, பிரிஞ்சிருக்கிறேன் சாமி. இந்த 3 வருஷமாவா இல்ல 7 வருஷமாவா? 7 வருஷமா சாமி. சரி. சரி. இல்ல, அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சரி சாமி. இது முதல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெண்ணு வந்து கை கூடி வந்து கட்டாயி அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் முடிஞ்சுதா? அப்படி எல்லாம் இல்லைங்க சாமி. ஃபர்ஸ்ட் இதான் சாம பார்த்தா முடிஞ்சிச்சுங்க சாமி. சரி. எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க? 15 வருஷமா வாழ்ந்துங்க சாமி. ஓகே. எதனால பிரிஞ்சாங்க? ஒண்ணுமே இல்ல சாமி. பையனை பிரச்சனை காமிச்சு வீட்டுல பிரிச்சா அப்படி சாமி. ஆ. நான் ஊருக்கு போய் பையனை வச்சுக்கிறேங்க சாமி அப்படின்னு சொன்னா அப்படி. போன வருஷம் உங்களுக்கு கால்ல ஏதாவது அடிபட்டுதா? எனக்குங்களா? இல்லைங்களா சாமி. அது மாதிரி ஒண்ணும் இல்ல. இல்லைங்க சாமி. சரி சரி சரி. நஷ்டம் ஏதாவது ஆச்சா? பண நஷ்டம் ஏதாவது ஆச்சா? அது ஏகப்பட்டதே ஆயிருக்கு சாமி. போன வருஷம் ஆனது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். இந்த விஷயத்துக்கோசரம் பண்ணி நிறைய விஷயம் இழந்துட்டேன் சாமி. அப்படியா? ஆமா சாமி. அவங்களோட நட்சத்திரம் என்னன்னு தெரியுமா? அவங்க நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் சாமி. இப்ப ரோகிணி நட்சத்திரம்னா என்ன தெரியுமா? சரிங்க சாமி. சந்திரன். சரிங்க சாமி. ஆமா. உத்தர நட்சத்திரம்னா என்ன தெரியுமா? சரிங்க சாமி. சூரியன். சரிங்க சாமி. சந்திரனும் சூரியனும் சேர்ந்தா என்ன? நெருப்பாயிருங்க சாமி. அமாவாசை. ஆமா. சரிங்க சாமி. இதுவே அடிப்படை தப்பு. சரிங்க சாமி. இதை நம்ம சரி பண்ணணும்னா நான் இதுல கேட்டு அந்த ஜாதகத்தையும் கேட்டு உங்களையும் கேட்டு பண்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடும். சரிங்க சாமி. அதனால நீங்க நேர்ல வந்து பாருங்க, என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணலாம். ஒண்ணு மட்டும், உங்களுக்கு வீட்டிலேயே இது வந்து மாத்திருக்கா தோஷம் அப்படிங்கிற தோஷம் இருக்கு. சரிங்க சாமி. காரணம், சந்திராதிக்கத்துல பிறந்தக்கூடிய நீங்க இப்ப குருதசை முடிஞ்சு சனி தசையில ஆரம்பத்துல இருப்பீங்க. சரிங்க சாமி. இது ஆரம்பத்துல இருந்தே எல்லா திசைகளும் வந்து கெட்டுதான் வருது உங்களுக்கு. சரிங்க சாமி. அதனால கொஞ்சம் பாத்துக்குங்க. சரிங்க சாமி. வந்து பாருங்க. சரிங்க சாமி. ஒரே சின்ன விஷயங்க சாமி. சொல்லுங்க. அம்மாவோட உடல் நலம்பு ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு சாமி. மாத்தூர்கா தோஷம்னு எடுத்தனே. மாத்தூர்ன்றதே அம்மா தானே? ஆமா சாமி. அதை வச்சுதான் நான் சொல்றேன், நீங்க வந்து உடனே பாருங்கன்னு. சரிங்க சாமி. இப்ப அமைப்பு இருக்குங்களா இல்ல அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா சாமி? இதுல என்ன கேட்டா சரிங்க தோராயமா சொல்றேன், அறுதிட்டு சொல்லல. சரிங்க சாமி. வரமாட்டாங்க. சரிங்க சாமி. சரிங்க சாமி. வந்து பாருங்க. நல்லது. நன்றி. ஒரே ஒரு கால்ல வந்து வாழ்க்கையை மாத்திர முடியும் அப்படின்னாக்கா இன்னைக்கு எல்லாரும் வந்து பெரிய உச்சத்துக்கு போயிடுவாங்க. சுவாமிகள் வந்து இல்ல கிருஷ்ணா, மாத்தலாம். இல்ல சில காரணங்கள்ல சொல்றீங்க. மாத்தலாம். முதல்ல இருக்கிறவர் சொன்னல 3 வாட்டி கல்லால மரம் வந்து பாருங்க. ஒரே கால் தானே அது. கல்யாணம் ஆயிடும் அவருக்கு. காரணங்க இருக்கு. எந்த காரணத்துக்கு செய்ய முடியும், எந்த காரணத்துக்கு செய்ய முடியாதுன்னு இருக்கு. நீங்க அதை ஹைலைட் பண்ணிட்டே இருக்கீங்க. நேர்ல வாங்க, 2 ஜாதகத்தையும் பார்க்கணும். நம்ம வந்து அதுல ஒரு கேள்வி சாமி, குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். அது எப்படி சாமிஜி தோராயமா ஒரு கொஞ்ச காலம் அப்படின்னு சொல்லலாம், அது என்ன 7 வருஷம் நறுக்குன்னு அடிச்சீங்க, அது எப்படி சாமிஜி? அதுதான் விஷயம், சூட்சுமம். அதான் அவர் அங்க உட்கார்றாரு, நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். காலர்ஸ் நிறைய இருக்காங்க. சொல்லி வாய மூடல. டிவி வால்யூமை ஒரு கடைசி வரைக்கும் குறைக்கல. தயவு செய்து டிவி வால்யூமை மியூட்ல வச்சிருங்க. ஏன்னா கான்சென்ட்ரேஷன் நமக்கு டிவியில போயிடுச்சுன்னா கேள்வியில இருக்காது. அடுத்த காலர் பார்த்துலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம் ஐயா. ஆமா, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் கீதா ஆர்னில இருந்து பேசுறேங்க ஐயா. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? அவங்க பெயர், நட்சத்திரம், வயது? எனக்காக தாங்க ஐயா. கீதா, கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம். வயது சொல்லலையே. வயது 48 வயசு. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. குருவே சரணம். நல்லா இருக்குமா. ஒரு 4 வருஷம் ஏதாவது முன்னாடி ஏதாவது ஆபரேஷன் ஆச்சாமா? இல்லைங்க ஐயா. அடிப்பட்டது ஏதாவது இருந்ததாமா? இல்ல, எதுவும் அடிப்படலைங்க ஐயா. சரிம்மா. உடம்பு ஒன்றும் படுத்தல?
இல்ல உடம்பு நான் 4-5 வருஷமா ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருக்கிறேங்க ஐயா. உடம்புக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. தைரியம். போட்ட சொத்து வாங்குனீங்களா? சொத்து இப்ப எங்க வீட்டுக்காரர்களுக்கு அது வீட்டு பேர்ல லோன் வாங்கி இப்ப ஏலத்துக்கு வந்துருச்சுங்க ஐயா. அம்மா நான் தான் கேக்குறேன்ல, சொத்து வாங்குனீங்க, உடம்பு படுத்தலன்னா அடுத்த விஷயத்துக்கு நான் போறேன். சொத்து வாங்கி அந்த சொத்து சரியில்லாதுன்னா அது வாங்கின நாள்ல இருந்து வாங்கலைங்க ஐயா. அது பூர்வீக சொத்துங்க ஐயா. அது வந்து ஒரு 4-5 தலைமுறை சொத்துங்க ஐயா. சரி, உங்களுக்கு வந்துச்சா? ஆமா, அது வந்து அந்த எங்களுக்கு வந்த பாகத்துல அது எங்க வீட்டுக்காரர் அந்த வீட்டு பேர்ல லோன் வாங்கிட்டு இப்ப அதை கட்டாம அது இப்போ நம்ம பக்தரா நின்று நீங்களும் குழம்பி என்னையும் குழப்பிட்டு இருக்கீங்க பாருங்க. அம்மா நான் உங்க வீட்டுக்காருக்கு சொத்து வந்துச்சு. ஆமாங்க ஐயா. அது உங்களுக்கு வந்த மாதிரி இல்லையா? அப்ப வேணாமா உங்களுக்கு? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. நான் நியாயமா இருக்குது இது. உங்களுக்கு வந்தா இதுல வர ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறேன்னு பேசுங்க சில பேரு. சரி, என்ன தெரியுமா விஷயம்? அப்போ உங்க வீட்டுக்காருக்கு இந்த சொத்து வரலன்னா ஏதாவது உடம்புக்கு படுத்தும். உடம்புக்கு படுத்தலன்னா சொத்தால பிரச்சனை வரும். ஏன்னா அவருக்கு நடக்கிற நேரம் அது அப்படிதான். உங்களுக்கும் அதே தான் நடக்குது. இதனால என்ன ஆகாது, வாங்கினதுல இருந்து வந்ததுல இருந்து பிரச்சனை, கடன், தேவையில்லாத தொல்லை. கரெக்டா? இப்ப என்ன வேணும்னு கேக்குறீங்க, அதுக்கு சொல்லுங்க ஐயா. அதுக்கு ஒரு இப்ப அந்த லோன் வந்து இப்ப கட்டி அது வந்து பூரட்டாதி நட்சத்திரம் நீங்க தானே? நான் தாங்க ஐயா. சரி, வீட்டுக்காரர் கேட்டு இருந்தா நான் என்ன சொல்றது? அவர் நட்சத்திரம் என்ன? அவரது வந்து சுவாதி நட்சத்திரம், துலா ராசிங்க ஐயா. என்ன வயசாச்சு அவருக்கு? அவருக்கும் 50 வயசு இருக்குங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே, சரிம்மா. அம்மா அது கொஞ்சம் சிக்கல் தாமா அது இருக்கு. அது என்ன இப்போ பேங்க் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கா? ஆமாங்க ஐயா. அதுக்காக என்ன கேக்குறீங்க என்கிட்ட? அதுக்காக நான் இப்ப ஒரு சொந்தக்காரர்கிட்ட கடன் கேட்க போறேன். அடமானம் போட்டு அதை மீட்டு கொடுக்க சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு கேக்குறேங்க ஐயா. அது சிங் மந்திரம் இருக்கு நம்ம. என்னம்மா நீ போய் கேட்கலாமா? சிங் மந்திரத்தை எவ்வளவு சொல்லியோ அவ்வளவு கிடைக்கும் போது. நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நீ சொன்னா நீ சொல்லிட்டு அவரை போய் கடன் கேட்க சொன்னா எப்படி கிடைக்கும்? இப்படிலாம் குழப்ப கூடாதுமா. நீங்க நான் சிங் சொல்றேன் சாமின்னு அவரு போய் கடனை கேட்டா அவரை கேட்க சொல்லுங்க, அவரை சொல்லுங்கம்மா. சனி தேசம் நடக்குது, ஜாகிரதையா தான் இருக்கணும், கேஸ் ஆகாத பாத்துக்கோங்க. சரிங்க ஐயா. அதனால அவரை சிங் மந்திரம் சொல்லி போயிட்டு கடனை கேட்க சொல்லுங்க. இல்ல அவர் கேட்க மாட்டாராங்க ஐயா. அது வந்து என்கிட்ட ஒரே பிரச்சனை பண்றாருங்க ஐயா. நான் தாங்க ஐயா கேட்டு வாங்கணும். ஒன்னும் பண்ண முடியாது. அது விக்கணும்னு சொல்றாருங்க ஐயா. அந்த வீடு நான் அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க. அந்த விக்கணும்னு எந்த சொத்து பிரச்சனையோ அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க. கால் கட் ஆயிடுச்சு. ஆமாப்பா. கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிட்டு சுவாமிகள் சொன்ன மாதிரி நீங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். சுவாமி காலை வணக்கம். வணக்கம் ஐயா. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மன்னார்குடியில இருந்து திருமங்கோட்டை பக்கம் சுகந்தின்னு பேசுறேன் சார். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயர், வயது, நட்சத்திரம் மூன்றையும் சொல்லுங்கம்மா. எங்க பையன் விஷால் ராஜா, 17 வயசு, மிருகசீரிஷம், ரிஷபராசி. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சரிங்க. வணக்கம் ஐயா. எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம். தீர்க்க சுமங்கலியா, தீர்க்காயுசா, குறைகள் தீர்ந்து நல்லா இருங்கம்மா. பையன் 12வது படிக்கும். ஆமா, ராகு தசையில இருக்காமா, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பாத்துக்கணும். சரிங்க ஐயா. ஆமா, நல்லா படிக்கிறானா? நல்லா படிக்கிறான் ஐயா. 12வது படிக்கும். சரி 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 சரிம்மா. என்ன கேட்க போறீங்கம்மா அவனுக்கு? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ரொம்ப ஆசைப்படுதுங்க ஐயா. அப்படி நல்லா படிச்சா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட வேண்டியதான். எடுத்துருவாங்க ஐயா. இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன உடம்பு சரியில்லாம போகுது. அங்க வாங்க, இதுதான் பாயிண்ட். அவனுக்கு ராகு தசை ஒண்ணு குணத்தை கெடுக்கணும், இல்லைன்னா உடலை கெடுக்கணும். அது நம்ம இவனுக்கு உடலை கெடுக்கிற வேலை பண்றது. அதுலயும் சளி பிடிக்கிறதோ, தலைவலி வர்றதோ, அல்லது சோம்பேறித்தனமா இருக்கிறதோ, இதெல்லாம் அது மறைமுகமா. நேர்ல போய் டாக்டரை பார்த்தா ஒண்ணும் இருக்காது. அதுதான் பிரச்சனையே. இவனுக்கு ஒண்ணும் இல்லையே, ஏன் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, என்ன பண்ணுது அவனுக்கு? அடிக்கடி சளி பிடிக்குதுங்க. அததான் சொன்னேன் நான். சரி, போகட்டும். அவனுக்கு எங்க அங்க பக்கத்துல
முருகன் கோயில், சிவன் கோயில், முனீஸ்வரன் கோயில், அந்த மாதிரி எந்த கோயிலா இருக்கலாம். முருகன் கோயில் இருக்குங்க. அங்க பாம்பு புத்து இருக்கணும். ஆண் கடவுள் கோயில்ல பாம்பு புத்து இருக்கணும். அந்த புத்துக்கு செவ்வாய்க்கிழமை 3 வாரம் அவனை போக சொல்லுங்க. சரிங்கய்யா. போயிட்டு அங்கேயே உட்கார்ந்து ஒரு வாழை இலையில கோதுமையை பரப்பி சரிங்க. அது மேலேயே ஒரே ஒரு ஒத்த தீபம் போட்டுட்டு ஓம் பதஞ்சலி முனிவாயே ரட்சிப்பாய் ரட்சிப்பாய்னு சொல்லி 11 முறை சொல்லி சுத்திட்டு வர சொல்லுங்க. சரிங்கய்யா. அவன் நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம ஆசிரமத்துல சடாச்சர சண்முகருக்கு ஒரு 9 நெய் தீபம் சிவப்பு நிற திரியில திரிச்சு போட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்க. இந்த 3 வாரம் முடிச்சு செவ்வாய்க்கிழமை 4வது வாரம் நீங்க இங்க முருகனுக்கு பண்ணா போதும், மாறிடும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றதுக்கு வாய்ப்பு வந்துடும், சளியும் குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்கய்யா. நல்லதுமா. மார்ச் 1 தம்பிக்கு எக்ஸாம். அருமையா எழுதுவான், கவலையே விடுங்க. வாழ்த்துங்க ஐயா. அருமையா எழுதுவான்ட்டேன்னு அதை விட என்ன வேணும். சரி, நல்லதுமா. நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம். சொல்லாதி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். திருநெல்வேலியிலேருந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன். ஐயா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், நட்சத்திரம், வயது 3ஐயும் சொல்லுங்க ஐயா. எனக்கான கேள்வி, என் பேர் சுப்பிரமணியன், வயது 46, மிதுன ராசி, நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ரைட். டிவி வால்யூமை மியூட்ல வச்சிருங்க. நீங்க டிவி பாக்குறீங்கன்னு நல்லாவே தெரியுது. சுவாமிஜிகிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சுப்பிரமணியம் போன 4 வருஷமா எப்படி இருக்கு? இது கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது. கடன் ஆச்சா? கடன் வேலை இல்ல. கடன் ஆச்சா? கடன் நான் வேலையை நானே சொல்றேன். கடன் ஆச்சா இல்லையா? கடன் இருக்க தான் செய்யுது. இல்ல இந்த 4 வருஷமா புதுசா பெருகுச்சான்னு கேட்டேனா? இல்ல, இப்ப நான் அதாவது என்னோட வருமானத்துல இருந்து நம்ம பண்ணவே முடியல, அம்மாவோட வருமானத்துல இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்குது. இல்லம்மா, அதெல்லாம் நான் சொல்றேம்மா. இந்த 4 வருஷமா புது கடன் வந்துச்சா? நகைகள்லாம் எடுத்து போய் பேங்க்ல வச்சீங்களா இல்லையா? அது வச்சிருக்குது. அதான் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் சுத்தி வரீங்க? உங்களுக்கு சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கிர தசை ஆரம்பிச்சு தோராயமா 4ல இருந்து 5 வருஷமா ஆகுது. இது சனியோட சம்பந்தப்பட்டு இருக்கு. இதனால என்ன ஆகும்? ஆரம்ப காலத்துல இருந்தே முதல்ல நல்லா இருக்கிறது எல்லாமே அப்புறமா கெட்டு போயிடும். வேலை செஞ்சாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி. இது உங்களுக்கு பணம் தங்குறதோ, வளர்ச்சி இருக்கிறதோ, யோகம் கொடுக்கறதோ, உழைப்புக்கேற்ற ஊதியம் வர்றதோ கண்டிப்பா இருக்காது. இதுக்கு காரணம் இருக்கு. அதனால நான் கேக்குறேன், நீங்க என்ன குழப்பிடுறீங்களே? ஐயோ, அதுக்கும் சிரிக்கிறீங்க பாருங்க. டாய், உன்னை நான் சோதிச்சு பாக்குறேன், நீ எங்களை பிடிக்கிறியான்னு. ஐயா, நான் உண்மையை சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சுக்கிர தசை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. யாராவது இங்க பணம் எளிதில் வந்துடும், கொஞ்சம் முதல்ல போடு, நீ இங்க வாங்கி போடு, பாரு உன் கடன்லாம் அடைஞ்சிரும்னு சொன்னா மாட்டாதீங்க. கண்டிப்பா அதுல சிக்கிடுவீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும், கவலைப்படாதீங்க. எந்த ஊர் சொன்னீங்க? திருநெல்வேலி. அங்கேயே அம்பாள் கோயில் எங்க இருக்குன்னு பாருங்க. விஷ்ணு துர்கை இல்லைன்னா காளி கோயிலா இருக்கணும். அந்த காளி கோயில்ல 6 மந்தார இலை எடுத்துக்கோங்க. 6 மந்தார இலையிலையும் பச்சரிசி மாவுல நட்சத்திர கோலம் போடுங்க. அதுல ஸ்ட்ரீம்னு எழுதுங்க. அதுக்கு நடுவுல ஒவ்வொரு நட்சத்திர கோலத்திலையும் அகல் வச்சு அதுல நெய் ஊத்தி தாமரைத்தண்டு திரி போடுங்க. தயிர் சாதம் அல்லது கற்கண்டு சாதம் அல்லதுன்னா அரிசி உப்பு மாவு செஞ்சு படைச்சி அங்க தானம் கொடுக்கணும். அது கொடுக்கும் போது அம்பாளுக்கு மல்லிப்பூ மாலை போட்டு லட்டும் வச்சு படைச்சி ஓம் கலஸ்தரகாரகாய பலிங்க பரிவர்த்தனாயே நமோ ரட்சிப்பாய் ரட்சிப்பாய். இந்த மந்திரம் இணையதளத்துல சாயந்தரம் வந்துரும். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தீபம் ஏற்றணும், சொல்லிக்கிட்டே கோலம் போடணும், சொல்லிக்கிட்டே அந்த இலைய வைக்கணும். அர்ச்சனை பண்ணிட்டு தீபம் போட்டு அந்த பிரசாதத்தை உங்க கையால தானம் கொடுத்துட்டு ஒரு பூராட நட்சத்திரத்துல நம்ம ஆசிரமத்துக்கு வந்து அனுக்கிரக வாராகிக்கு 6 நெய் தீபம் போட்டுட்டு பூசணிக்காவில் ஒரு விளக்கு அதுக்கு முன்னாடி போட்டுட்டு
ஆ அர்ச்சனை பண்ணிட்டு போங்க, கண்டிப்பா சரியாயிடும். 6 மாசத்துக்கு ஒரு முறை வச்சுக்கோங்க, ஆ நல்லா வந்துடுவீங்க, கவலை விடுங்க. ஒரு விபத்து நடந்தது போன ஜனவரி 24. அதான் சொல்றேன், நம்ம 5 வருஷமா சுத்தமா சரியில்லைங்கிறேனே. ம் எதுலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குமோ அதுல எல்லாம் இருக்கும். விபத்து நடந்துறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. ஆ நீங்க இருக்கிற வீட்டுல நார்த் ஈஸ்ட் ஈசானிய பாகத்துல படிக்கட்டோ பாத்ரூமோ டாய்லெட்டோ கண்டிப்பா இருக்கும். இல்ல அங்க என்ன இருக்கு? பெண்களுக்குலதான் பாத்ரூமும் டாய்லெட்டும் இருந்தது. அது அடுத்துக்கு வரேன். வடகிழக்குல என்ன இருக்கு? வடகிழக்குல வந்து போர் மட்டும்தான் இருக்குது. போர். வீட்டு உள்ள என்ன இருக்கு? வீட்டுக்குள்ளார ஒண்ணும் கிடையாது, ஜன்னல். வெறும் ஜன்னலோட இருக்காங்க, ஹால்லாம் ஆமா கிடையாது. ஜன்னல் இல்ல, ஜன்னல் அந்த அதான் அந்த இது கொஞ்சம் வாசத்தள்ளி தள்ளிதான் வச்சிருக்குது. இந்த பாருங்க இருக்கும் ஐயா, உங்க பிரச்சனை தீர நான் கேட்டுக்கிறேன், நீங்க ஏன் என்ன போட்டு பாக்குறீங்க? சொல்லுங்க. ஜன்னல் வச்சுட்டா ஈசானியத்துல அது மட்டும் தான் இருக்கா? ஹால் இல்லையா? பெட்ரூம் இல்லையா? ரூம் இல்லையா? இல்ல அது என்னவாதான் இருக்கு அங்க? வெறும் ஜன்னல் மட்டும் நிக்குதா? ஹால் 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 அத சொல்லுங்க. அந்த ஆள் இருக்குதுல்ல, வடமேற்குக்கும் வடகிழக்கு ஆளுக்கும் ஒரே சமமா ஸ்கொயரா இருக்கா, முன்ன பின்ன இருக்கா? முன்ன பின்னதான் இருக்குது. அப்ப அது பிரச்சனை தானே. உங்க தீர்வு கொடுத்து நான் பேசினு நீங்க இருக்குதுங்கிறீங்களே, அங்க பிரச்சனை இருக்குது தானே சொல்றேன். எள்ளு போட்டா சரியா வராது, புரியுதா? வடமேற்கு உள்ளடங்கி வடகிழக்கு வெளில வந்துட்டாலோ, வடகிழக்கு உள்ளடங்கி வடமேற்கு வெளில வந்தாலோ அது எள்ளாயிடும். அது விபத்தை கண்டிப்பா கொடுப்போம். உங்க அம்மாவுக்கு தென்கிழக்கு கெட்டதுனால நோய். ஆமா, பெண்களுக்கும் அங்க வீட்டுல யாருக்கும் பெண்களுக்கு சரி இருக்காது. எலும்பு, கருப்பை, தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்டிப்பா வரும். கண்டிப்பா இருக்குது. உங்களுக்கு விபத்து கண்டிப்பா ஏற்படும். இதுக்கு அடுத்து வழக்கும் வரும். இதான் வீடு. இதுக்கும் உங்க சுக்கிர தசைக்கும் சம்பந்தம் இல்ல. இப்படி சம்பந்தப்படுத்திட்டா நம்ம தப்பா போயிடும். அதனால நீங்க முதல்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதுக்கப்புறமா நாம ஒரு முறை என்ன வந்து பாருங்க, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். விக்ரமாயா வாங்கி மாட்டியிருக்கேன். சூப்பர். அது உங்களுக்கு பல விதத்துல பாதுகாக்கும். இல்லைன்னா கூட அந்த விபத்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆமா, அது விக்ரமாயா கண்டிப்பா இதுக்கு வேலை செய்யும். அது அந்த இரும்பு கேட்ல தான் மாட்டிருக்கு, அதனால ஒன்றும் தப்பு இல்ல. அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா வரவங்களுடைய பார்வை அது மேல படணும், அதுதான் விஷயம். அல்லது வரவங்களை அது பார்க்கணும். விக்ரமாயா இது 2 தான் கான்செப்ட். அது மாதிரி வச்சுக்கோங்க. தென்கிழக்கு மூலையில உள்ள டாய்லெட் பாத்ரூம் ஓரளவுக்கு இடிச்சு வச்சுட்டேன். அது ஓரளவுக்கு இல்ல, அது இருக்க கூடாதுங்க, எடுத்துக்கணும். ஆமாங்க, நல்லதுங்க. நன்றி. இடைவேளைக்கு முன்னாடி நிறைய கேள்வி வந்து நிறைய நேயர்கள் கேட்டாங்க. பட் காலர்ஸ் நிறைய இருந்தாலும் அம்மா அப்பான்னு தொட்டிங்க, அதை டக்குன்னு உடைச்சிட்டு போயிட்டேன். அதை சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி 2 விஷயம் பக்தர்களுக்காக. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பௌர்ணமி மாலை எப்பொழுதும் போல 7 மணிக்கு மேலே நம்ம ஆசிரமத்தில் இருக்கும். அது ஒரு விசேஷமான பௌர்ணமி. ஏன்னா ஆயுதங்களை பிரதானமாக வச்சு இந்த மனோசக்தியை திடப்படுத்துறதுக்காகவும் மன மகிழ்வதுக்காகவும் அதை வந்து அங்கே நம்ம சன்னிதானத்தில் அனைத்து தெய்வத்துக்குடைய ஆயுதத்தை வச்சு வழிபடுறது, பாதுகை முதல் கொண்டு. அதனால் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மாலை வந்து கலந்து பௌர்ணமியில் பயனடைங்க. 1. அடுத்தபடியாக அதே வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து பகல் 3 மணி வரைக்கும் இலவசமாக திருமண வரங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சேவை மையம்னு தொடங்குறோம். முழுக்க முழுக்க கட்டணம் கிடையாது. அந்த சேவை மையத்தில் யார் வேணாலும் பெண் பிள்ளை பெற்றவங்க, ஆண் பிள்ளை பெற்றவங்க வந்து பதிவு செய்துட்டு போகலாம். அது காலைல 10 மணிலேருந்து பகல் 3 மணி வரைக்கும். மறுநாள் சனிக்கிழமை யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த ஜாதகங்களை தேர்ந்தெடுத்துட்டு அவங்களே தொடர்பு கொண்டு பேசி முடிவு பண்ணிக்கலாம். இது மாதிரி என்னோட ஜெயந்திக்கு ஒரு 1000க்கு மேலே சுமார் வந்து பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத வந்திருந்ததை அப்போ எனக்கு தோணுச்சு, நாம் எத்தனை பேருக்கு பூஜை பண்ணி எப்படிலாம் பண்ண முடியும், இதுவும் ஒன்று செய்வோம், இந்த வழியிலையும் இந்த தடைகள் போகட்டும்ன்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. இது 2வது விஷயம். 3வது விஷயம், வருகின்ற 3/3/2024 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ கார்கினி தேவி ஷீர சாகர அமிர்த கலச அக்னி வேள்வி, அதாவது நெருப்புக்குன்னு ஒரு சக்தியும்
அந்த அற்புதமான ஒரு வழிபாடு ஸ்ரீ கார்க்கினி தேவி க்ஷீரசாகர அமிர்த கலசத்தோட மந்திரா அக்னி வேள்வி அப்படிங்கிற ஒரு வேள்வியை பண்ண போகிறோம். அதுவும் முழுக்க முழுக்க எதுக்காக சுவாமி? கட்டணம் இல்லாமல், அது கூடிய விரையில் வரும், Okay, இணையத்திலையும் வரும். Right. நாமளும் ஏன்னா நாள் இருக்குதுன்றதுனால விளக்கமாக சொல்கிறேன். மொத்தத்தில் ஆதி காலத்தில் சமரச சன்மார்க்கத்தில், அகத்தியர் காலத்தில், 11 சித்தர் காலத்தில், சப்தரிஷி மண்டல காலத்தில் ஒரே பெண் சித்தராக அவதாரம் செய்தவர்கள் தான் ஸ்ரீ கார்க்கினி தேவி. அப்பா, இந்த அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலாண்டீஸ்வரியையும் அற்புதமான உபாசனைகளை செய்து ஸ்ரீ ஆயூர் தேவியையும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையும் சிவனையும் நோக்கி தவமிருந்து ஒரு கவளம் பால் மட்டுமே குடித்து 1000 ஆண்டுகள் தவம் இருந்தாதா சரித்திரம். அதனால சிவபெருமான் அமிர்த கலசமே நீதான் அப்படி என்ற வரத்தினை கொடுத்ததுனால தேவர்களும் மூவர்களும் போய் தன்னுடைய வேதனை போக்குறதுக்காக இந்த அம்மாவை வணங்கினாங்க. அப்போ தெரிஞ்சுக்கோ, பெண்கள் அந்த அம்மாவனுடைய பேரை சொன்னாலே துன்பங்கள் அகன்று போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேள்வி தான் நம்ம பண்ண போகிறோம். மேலும் விளக்கம் இணையத்தில் முழுமையாக வரும், பார்க்கலாம். இப்போ ஒரு பையனுக்கு கேட்டார்ல ஒருத்தர், இந்த மாதிரி ராகு தசை நடக்குது, அந்த அம்மா கேட்டாங்க, இது பிரச்சனைமா, மார்க் எடுப்பான் ஆனால் சளி பிடிக்கும்னு நான் சொன்னேன். கரெக்டா? அப்போ ராகுன்னா சளி பிடிக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா ஏன் குணத்துக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது? காலரை வச்சே லாக் பண்ணிட்டீங்க. ரைட். அப்போ இருக்கு, அவங்க தானேப்பா ஆதாரமாக தானேப்பா சொன்னாங்க. நாம் நேரம் தானே பேசிக்கிட்டு இருக்கோம், நான் இதுனா செட்டப் பண்ணியா பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையே. கேட்டால் அவனுக்கு சளி பிடிக்கும், சோர்வு வரும், மந்தமாகும், இதனால் அவனுடைய பரீட்சையில் முதல் மார்க் எடுக்க முடியாது. காரணம், அதுக்கு ராகு தசை அவனுக்கு நடந்துகிட்டு இருக்கு, மிருகசீரிட நட்சத்திரம், 17 வயசு ஆகுது. அப்ப அவன் செவ்வாய் தசையில பிறந்திருக்கான், 18 வருஷம் ராகு தசை, 17 வருஷம் கண்டிப்பா ராகு தசையில தான் இருப்பான். இதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ என்னப்பா, அதுக்கப்புறம் 3 காலர் வந்தாங்க. ஆனா அந்த திசையில இருந்து, பேர்ல இருந்து, வயசுல இருந்து பாயிண்ட் அடிக்கிறதுனாலதான் சுவாமி இல்ல, அது ஒரு சில விஷயங்கள் கூட டக்குன்னு அடுத்தது போறப்போ உண்மை யோசனை இருக்கு. அடுத்தது பேசுறதுக்கு நம்ம வந்துடுறோம். இல்ல அப்படி இல்ல. திறனுங்கிறது அதுல நம்ம ரொம்ப ரொம்ப குறிக்கோளாகவும் அதுல உண்மையாகவும் இருக்கணும். கண்டிப்பா சுவாமி. ஆச்சா, அப்ப சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா, அப்பாவனுடைய குணத்தை பொறுத்து பிறக்கின்ற குழந்தைக்கு சூரியன் பலவீனமாயிடுச்சுன்னா அந்த குணங்கள் எப்படி இருக்கும்? நிறைய பேர் பாரு, லக்னத்தில் சூரியன் ஒன்று உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, லான்னு போட்டிருக்கிறதுலையே சூரியன் இருக்கா, நீங்கள் பாருங்கள். தைரியமாக இருந்தாலும் சரி, வசதியாக இருந்தாலும் சரி, எல்லா செல்வமும் பெற்றிருந்தாலும் சரி, பாடி பில்டிங் பண்ணி வீரமாக இருந்தாலும் சரி, நான் கோல் சண்டை போடுவேன், கத்தி சண்டைவன் போடுவேன் பெண்கள் சொன்னாலும் சரி, ஆனால் உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் துரத்தும். லக்னத்துல சூரியன் இருந்தால் ஒரு பயம் கண்டிப்பா துரத்தும். அது எது வேணாலும் இருக்கும். அவர் வீட்டுல இருக்கிறாரு, யார் வீட்டுல இருந்தாலும் சரி, இன்னும் பலமா இருக்கும் பயம். ஆமா, அதுதான் சொல்றது, வெளியில புலி வீட்டுல எலி. உண்மை சாமி, எங்க நண்பர் ஒருத்தர் அப்படிதான் இருக்காரு, அவர் பெரிய மாநில எப்படி இருந்தாலும் அந்த பயம் இருக்கும். அப்ப குணம், சிம்மலகம், அந்த குணம் சூரியனுக்குள்ளது. சந்திரன், அந்த சந்திரன் லக்னத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல சந்திரன் லக்னத்துல இருக்கு, ஏதோ ஒரே முடிவாக எடுத்து ஒரே வேலையை செய்துட்டு பார்ப்போம். அதோட குணம் என்ன? ரெட்டை புத்தி கொடுக்கறது. புத்தி என்னதான் திறமை இருந்து, என்னதான் படிக்கக்கூடிய ஒரு திறமை இருந்தாலும், இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாமா, அந்த துறையை தேர்ந்தெடுக்கலாமா, இன்னைக்கு போகலாமா, நாளைக்கு போகலாம், டபுள் மைண்ட், இப்ப செய்யலாமா, அப்ப செய்யலாமா. ஆமா, உனக்கு கூட சந்திரன் இருக்கும்னு நினைக்கிறேன் லக்னத்துல. அப்பப்போ டபுள் மைண்ட் ஆயிடுவே நீ. அதனால சொல்றேன், ஏன்னா நீ மக நட்சத்திரம் சிம்மராசி இல்ல, சிம்மராசினாலே அதுதான். அதனால சொல்றேன், அதுக்கு தான் கேட்டேன். நம்ம கதை அப்புறம் சொல்லுப்பா. இப்போ புரியுதா? ஆக கிரகங்களுக்கும் மனிதனுடைய குணத்திற்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் திசை புத்தின்னு வச்சாங்க. ஒரு ஜாதகம் பிறக்கும் பொழுது இப்ப என்ன தசை நடக்குது, அந்த பையனுக்கு ராகு தசை நடக்குது. இன்னொருத்தர் நம்மளை கேட்டுன்னு மாட்டினார்ல, அவருக்கு சுக்கிர தசை நடக்குது. நான் சொல்லிட்டு இருக்கேன் 4 வருஷமா. சுக்கிரனுடைய குணம் ஆரம்பத்தில் நமக்கு தெரியுது, அவருக்கு அது கெட்டத்தனமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவருடைய குணமே குழப்பி விட்டுறது தான்.
அதனால தான் அவர் தெளிவில்லாம மாட்டிக்கிறாரு. கரெக்ட். அப்ப அந்த குணம் அவருக்கு சுக்கிர தசை நடக்கிறதுனால, தசாநாதனுடைய குணம் அவருக்கு வந்துட்டதுனால, அந்த தசாநாதனுடைய குணம் ஜாதகத்துல பகையாகவோ அது ஆப்போசிட்லயோ இருந்து அப்படி வேலை செய்துனா அந்த குணமாக அவர் மாறிடுவாரு 20 வருஷமா. அவருக்கு அந்த சுக்கிரதசை நல்லா இருந்ததுன்னா அவர் தெளிவில்லாத போது கூட அது நல்ல இருக்கிற இடத்தை பொறுத்து குணத்தை கொடுத்து அவனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிடுவாரு. இதுதான் குணத்துக்கும் கிரகத்துக்கும் உள்ள சம்பந்தம். வருகின்ற திசை புத்தி அந்தரம் என்பதை அதை பொறுத்து தான். இந்த திசை வந்திருக்கிறது உன் குணத்துல இப்ப என்ன பண்ணுவாங்க, நல்லா சம்பாரிச்சு பெரிய செல்வந்தராக இருப்பாங்க. சுக்கிர தசை வரும், அவங்க ஆல்ரெடி பணக்காரர், அவங்களுக்கு ஒன்றும் புதுசா தேவையில்லை. சுக்கிரதசை வரும்போது தவறான பெண்கள் செயலில் ஈடுபடுவாங்க. அப்படி ஈடுபடும் போது என்ன ஆகும், அது அந்த குணத்தை கொடுக்கும், காம இச்சைகளை பரிணமிக்கும், பெருசா கொடுக்கும், போய் மாட்டிக்குவாங்க. மாட்டினாங்கன்னா 20 வருஷத்தையும் காலி பண்ணிடும். ஆனா அது நல்ல குணத்தோடு இருந்தாலும் கூட அதில் ஜாக்கிரதையா இல்லை என்றால், ஆனா அவங்க அந்த தப்பை ஒத்துக்க மாட்டாங்க. பெரிய செல்வந்தர் மொத்தம் இழப்பார். அப்ப அந்த குணம் மாற்றுதனால் வரக்கூடியது. அப்போ கிரகங்களுக்கும் குணத்துக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்குது. இது பெரிய கேள்விகள். ஜாதக ஜோதிட கிரகங்களை நம்ம அனலைஸ் பண்ணணும்னா, அதை அலசி எடுக்கணும்னா, நீ கேட்ட கேள்விக்கு 9 எபிசோடு வேணும். ஓகே சாமி, 9 எபிசோடு வேணும். கரெக்டாக வேணும்னா 15 எபிசோடு வேணும். 9 செகண்டில் நான் கேட்டேன். ஆமாம், நீ கேட்ட அதுக்கு பதில். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் குணம் நடப்பது கிரகத்தின் சம்பந்தத்தில். அந்த திசை எப்படி இருக்கிறதோ அதை நீ கடக்கும் பொழுது அந்த திசை குணத்தோடு இருப்பாய். அது இருக்கின்ற அந்த குணம் தவறாக இருந்தால் தவறான குணமும், சரியாக இருந்தால் சரியான குணமும், சமமாக இருந்தால் சமமான குணமும், யோகமாக இருந்தால் யோகத்திற்கான புத்திசாலித்தனமான குணமும், இதையெல்லாம் நிர்ணயம் செய்வது அந்த திசை போகிறது என்பது அர்த்தம். இது நம்ம எப்படியோ எடுத்துட்டு போய் எப்படியோ எடுத்துட்டு வரலாம். நிச்சயமா கிரகங்களுக்கும் குணங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. அதை தான் ஒரு விதத்துல சொன்ன மாங்கல்யான் இந்த கலரா இருந்துச்சு, அது மாதிரி எட்னிகோ சித்திரர்கள் கண்டுபிடிச்சு சொன்னது. இது ஒரு கணித கலைதானே தவிர மூட நம்பிக்கைக்கு உட்பட்டது அல்ல. ரொம்ப நன்றி சாமிஜி, அற்புதமான பதில் கொடுத்ததுக்கு. ஒரு காலர் இருக்காங்க, பார்க்கலாம் சாமிஜி. காலை வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என் பேர் பிரேமா, திருவள்ளூர்ல இருந்து பேசுறேங்க. ரைட், யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயர்? எனக்கான கேள்வி தாங்க. பிரேமா, 50 வயசு, திருவள்ளூர். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேமாமா, 50 வயசு, திருவோணம் நட்சத்திரமா? இல்லைங்க, மூல நட்சத்திரம், 3ஆம் பாதம். பக்கத்துல யாரோ சொல்லி கொடுத்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சுவாமிகள் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம். ஓகே, லைன் வேற சரியா இல்ல. ரைட்மா, உங்களுடைய வாய்ஸ் கரகரன்னு கேக்குது. கொஞ்சம் நெட்வொர்க் இருக்க இடத்துல வந்துருங்க. சுவாமிகள் கிட்ட கொடுக்க பேசுங்க. பிரேமம்மா சொல்லுங்க, என்ன வயசு? யாருது இது? உங்களது தான் சொல்றீங்களா? 3 நட்சத்திரம். 50. வணக்கம்மா, நீங்க பாருங்க, உங்களது சிக்னல் சரியா இல்ல. நல்ல இடத்துல பேசுங்க. மா, வாய்ப்பு கிடைக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்ட்மா, எனக்கு சரியா கேட்கல. கொஞ்சம் முன்னாடி பேசுங்க. அம்மா சரியா கேட்கலம்மா. நல்லதும்மா. தவறா எடுத்துக்க வேண்டாம். நீங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சுவாமிகள்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நெட்வொர்க் இருக்கிறதுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஐயா. அற்புத அதிசயம். போன வாரம் நீங்க இல்லாததை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இருக்கு கிருஷ்ணா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவங்க மகளுக்கு திருமணம் பார்க்குறாரு. அவர் என்னன்னா, அவங்க குடும்பம் வாங்கலாம் அவங்க சொந்த பந்தத்துக்குள்ளே பண்ணிப்பாங்க, வெளியிலலாம் பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அது வருஷத்தில் அவங்க சொந்தத்தில் 2 பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பையன் படிப்பு கம்மியாக இருக்குது, அந்த பையனுக்கு சூட் ஆகாது. இன்னொரு பையன் படிச்சிருக்கான், நல்லா இருக்கான். சரி, அந்த பையனுக்கு பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஜாதகத்தை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் போய் பார்க்கும்போது ரஜ்ஜி பொருத்தம் வரல, அதாவது மாங்கல்ய பொருத்தம் இல்லை அப்படின்றாங்க. அந்த பெரிய படித்தவர், ஆமாம், அந்த பாப்பாவுக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த படித்த பையனுக்கும் ரஜ்ஜி பொருத்தம் வரலன்றாங்க, மாங்கல்ய பொருத்தம்.
ஒரு 10 ஜோசியர் மாதிரி போய் பார்க்குறாங்க. எல்லாருமே அதே மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப அவங்க வந்து இப்போ அந்த பெண் கொடுக்குறது வாங்கலாம் வந்து வெளியில் வாங்குறதெல்லாம் கொடுக்குறதில்ல, எல்லாம் அந்த சொந்த பந்தத்துக்குள்ளே முடிச்சுப்பாங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து நேற்று எனக்கு பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், போய் பார்த்தா நம்ம சொந்தத்தில் பலான பையனுக்கு சொன்னாக்கா ரஜ்ஜு பொருத்தம் வரலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படியே சாமிக்கிட்ட சொன்னால் கொஞ்சம் அவர் போய் பார்க்கலாம், அவர் செய்யின்னு சொன்னால் செய்யலாம், இல்லை வேணான்னாலும் அந்த பொண்ணுடைய தலையத்தை நடத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் சுவாமிக்கு ஃபோன் பண்ணி சுவாமி கொஞ்சம் இந்த மாதிரி எங்கள் நண்பர் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கணும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி வா கழிச்சிட்டு வாப்பான்னாரு. கூப்பிட்டு வரும்போது நேரம் வந்து பார்த்தாடி பார்க்கும்போது 2 பேர்த்து ஜாதகம் கொடுன்னா. அப்படி சரி கொடுத்ததுமே அது 2த்தையும் வாங்கி பார்த்துனே இருக்கா. அப்படி பார்த்துட்டு 10 நிமிஷம் எங்களுக்கா என்ன சொல்ல போகிறா தெரியலையே, எல்லாருமே ரஜி பொருத்தம் தாலி பாக்கி இல்லைன்னு சொல்கிறாங்க, சாமி என்ன சொல்ல போகிறா தெரியல, பக்குன்னு அவங்கள விட பெற்றவங்களோட எனக்கு பக்கு இருந்தது. அவங்களும் அப்படியே ஆவலை பார்த்துனே இருக்காங்க. அப்படி பார்த்துனே இருந்தவர் போய் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னாரு. அவாடா எதுக்கு, அவங்க அது கூட சந்தோஷம், சாமியை சொல்லிட்டாங்களேன்னு படபடன்னு போய் எல்லா ஏற்பாடும் பண்ணி திருமணம் பண்ணி கல்யாணம் ஆகி நீங்கள் ஒரு 15 வருஷம் ஆகுது. எங்கள் நண்பருக்கு பேரம் ஏற்றிட்டார், நல்லா இருக்காங்க. இப்போது அந்த குழந்தைக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 12-13 வயசு இருக்குன்னு வச்சுக்க. ஓகே, பார்த்துட்டு நல்லா இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா மாங்கல்ய, அதாவது அந்த ரஜ்ஜின்றது மாங்கல்யம், அந்த பொருத்தமே இல்லைன்னு சொன்னது சாமி நீ பாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன சுவாமி ரஜ்ஜி பொருத்தமே வரலன்றாங்க. பொண்ணுக்கு 12 வயசா? ஆமாம் ஆமாம், பொண்ணுக்கு 12 பேரம்பேத்தி எடுத்தார். என் நண்பர் வந்து பேரம்பேத்தி எடுத்தார். திடீர்னு நீ சொல்லுவேன் எனக்கு தெரியல யாரு. அதாவது பேரம்பேத்தி, அதாவது என் நண்பருக்கு பேரம்பேத்தி எடுத்துட்டாரு. அந்த குழந்தைய இப்போ 12 வயசு இருக்கும்னு நல்லா இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அந்த கல்யாணம் பொண்ணும் நல்லா இருக்காங்க 15 வருஷமா. ஏன்னா ரஜ்ஜி பொருத்தம் தாலி பாக்கியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தையே பார்த்து பண்ணிட்டு அப்போ கேட்டேன், சுவாமி என்ன சாமி என்ன அதெல்லாம் போய் கல்யாணத்தை முதல்ல பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டேன். அப்போ சொன்னார், இந்த ரஜி பொறுத்தோன்னா அது இந்த கிரகம் இங்கே இருக்கணும், அது இங்கே இருக்கணும், இது இப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னா ஓரளவு நமக்கு தெரிஞ்சதுனால அவர் சொன்னது சரியாக இருந்தது. இப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா அவருடைய ஆசீர்வாதமும், எத்தனையோ திருமணங்கள் வந்து வேண்டான்னு சொல்லி பண்ண கல்யாணமெல்லாம் வந்து சுவாமி மூலிமா நான் பார்த்துருக்குறேன். அது அந்த மாதிரி நடந்து இருக்குது. இப்போ பாருங்கள், இது ரஜ்ஜி பொருத்தன்றது தாலி, அது தாலி வந்து இது நிற்காதுன்ட்டு பல இடத்துல பார்த்து சொன்னது. கரெக்டாக அதை வந்து இவர் 2த்தையும் பார்த்துட்டு 10 நிமிஷம் பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்க நல்லா இருக்காங்க. சூப்பர். அதுக்காக சொல்ல வரேன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். அதில் வந்து ஆழமான கருத்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்பிக்கையோட சுவாமிகளை போய் பார்க்குறப்போ அதற்கான நிவர்த்தி இருக்கும் அப்படின்றது தான். அதுக்காக நித்யாக்கு ஒரு பெரிய நன்றி. சுவாமிஜி காலர் இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்த சொன்னார். நீ சொல்கிற இதனால் எத்தனை நல்ல பிள்ளைகள் சேருவது கெட்டு போகுது தெரியுமா? ஆமாம், இந்த ரஜ்ஜு தட்டுதுங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மாட்டாங்க சார். ஆமாம், நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வந்து சேராம போயிடுது. நல்ல பசங்களோடது நல்ல உறவுகளும் பிரிஞ்சிடுது. அதில் ஐயோ மாமா கொடுக்கலான்னு பார்த்தனே, என் தம்பி கொடுக்கலான்னு பார்த்தனே, கழுத்து பொருத்தம் இல்லையே, என்ன பண்ணுறது, போயிடும். அது மாதிரி இருக்குது. அது ஒரு நல்ல எடுத்து யாருன்னு உண்மை தெரியல, ஆனால் அதுக்கான காரணம் இருக்குது. எப்படி அதை வந்து கையாளலான்றத தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க, நான் சொல்றேன். இல்ல சாமி, அதுக்கான நிவர்த்தியும் கிடைச்சிருச்சு. இல்ல இருக்கு, நிவர்த்தி இருக்கு, அது கணக்கு இருக்கு. அது வந்து எப்படின்னா ஜாதகத்தில் உள்ள கணக்கு இருக்கு. ஆயுளை நிர்ணயம் பண்றது, மாங்கல்ய ஸ்டாங்க நிர்ணயம் பண்றது, ஒரு பொருத்தம் பார்க்கறது பொதுவான கருத்து 7, 8ஆம் வீடை குறித்தது. ஒரு மாங்கல்ய பலம் இருக்கா அப்படின்னா உடனே 8ஆம் வீட்டை தான் பார்க்கணும். நம்ம ரஜ்ஜுங்கிறது பொதுவாக பெயருக்காக வைக்கப்பட்ட பொருத்தத்தில் ஒன்று, ஜாதகத்துக்காக வைக்கப்பட்ட பொருத்தத்தில் ஒன்று அல்ல. ஓகே, கணப்பொருத்தம், தினப்பொருத்தம், ஸ்ரீதீர்க்க பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி ஆதிபதி பொருத்தம், மாகேந்திர பொருத்தம், இப்படி இருக்கிற பொருத்தங்கள் எல்லாம் பெயர் மையமாக வச்சு ஆதி காலத்தில் ஜாதகத்தை கணிக்க முடியாத பொழுது
பெயரனுடைய நட்சத்திரத்தை முதலெழுத்தை கணக்கில் வைத்து நட்சத்திரமா கணிச்சு சொல்லக்கூடியதுக்கு வந்துச்சு. அதுல ரஜ்ஜுங்கிறது உண்மை, ஜாதகத்துல அது சம்பந்தப்பட்டாலும் கூட அந்த 8ஆம் வீட்டுக்குடைய கிரகம் எப்படி இருக்கு 2 பேருடைய ஜாதகத்துல, அது பாதகத்துல இருக்கா, பழுது பெற்று இருக்கா, நல்லா இருக்கா, பலமா இருக்கா, அந்த பொண்ணுக்கு அந்த 8ஆம் வீடு, கணவனுக்கு 8ஆம் வீடு, வரக்கூடிய வரனுக்கு 8ஆம் வீடு பலம் பொருந்தி இருக்கா, அது 7ஆம் வீட்டோட இன்டர்லிங்க் ஆகி கிராஸ் ஆகாம இருக்கா, அல்லது குடும்பஸ்தானத்துல 2ஆம் வீடு பழுது பெற்று இருக்கா, இதெல்லாம் கணிச்சோம்னா ரஜ்ஜுங்கிறத தனியா அப்படி தூக்கி வச்சுட்டு இது உள்ள போயிடும். சூப்பர் சாமிஜி. அது பார்க்கக்கூடிய கணத்தை இப்போ என்னால் கூட மொத்தம் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு வரேன்னா முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு கடல். அது இதா அதான் என்ன அது இதை பற்றி எடுத்த பெருசாக போயிடும். அதனால தான் சொல்லிட்டேன். இடைவேளைக்கு முன்னாடி சுவாமிகள் சொன்னாங்க, அந்த ரஜ்ஜு தட்டுறதுனால நிறைய பேருடைய திருமணம் வந்து நல்ல பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் தடைப்படுதுன்னு. அது இனிமேல் படாது. ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு தான் சுவாமிகள் வந்து இலவச திருமண சேவை வந்து ஆரம்பிக்கிறாங்க. முழுக்க இலவசம். அதில் வந்து உங்களுடைய பெண் ஜாதகத்தையும் ஆண் ஜாதகத்தையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை தொடங்கி தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தொடர்ந்து இருக்கும். நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்ல பணி சாமி, நம்ம அடியாரங்களுக்கு ஒரு நல்லது. கண்டிப்பா அதை வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இலவசமாக பெறலாம்னு திரும்பவும் ஹைலைட் பண்ணுறேன். அந்த தினத்தில் வந்து நீங்கள் ஆசிரமத்துக்கு வந்தாலும் சரி, பௌர்ணமிக்கு சுவாமிகள் சொல்லும் போது அந்த வேள்விகளுக்கு வந்தாலும் சரி, விக்ரமாயாவாக இருந்தாலும் சங்கநிதி, பதுமநிதி, குழந்தை குபேரர், புத்தகங்கள் எதுவாக இருந்தாலும் அன்று நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை எங்களால் வர முடியலனாலும் கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம். சுவாமிகள் கால் இருக்காங்க, எடுத்துறேன். சுவாமி காலை வணக்கம். வணக்கங்க, நாங்கள் மதுரையில இருந்து பேசுறேங்க. சூப்பருங்க. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களா? உங்க பெயர், நட்சத்திரம், வயது? பாலா, தனுசு ராசி, மூல நட்சத்திரங்க. சுவாமிகள் கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. வயது சொல்லுங்க நீங்க. வயது 15 வயசுங்க. ரைட். அம்மா சொல்லுங்கம்மா, யார் அது? நல்லா இருக்கீங்களாப்பா? நான் வசந்தி பேசுறேன்ப்பா, மதுரையில இருந்து. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேம்மா. அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, குறையில்லாத நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. சரிங்கப்பா. என் பையன் 15 வயசு ஆகுதுப்பா. சரிம்மா. 10வது படிக்கிறான். அவனை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, நல்ல மார்க் எடுக்கணும்னு. கண்டிப்பா எடுப்போம். கொஞ்சம் மூர்க்கமா இருக்கணும், பாத்துக்கணும். சரிங்கப்பா. ஒன்னும் பெருசா இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. சரிங்கப்பா. அவன் அடிக்கடி உடம்பு சோர்வாகிக்கிட்டே இருக்காப்பா. எதனாலம்மா? என்ன பண்ணுது? அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறதுப்பா, கால் வலிக்குது சில நேரம். சரிம்மா. அவனுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணி நல்லா மார்க் எடுக்கணும். அவனுக்கு வந்து அந்த சுக்கிர தசையால சரிங்கப்பா, அது வந்து சில நேரத்துல இந்த மாதிரி தொல்லை பண்ணும். சரிங்கப்பா. அவனுக்கு உடம்புல ஏதாவது வெண்தழும்புகள், வெள்ளை புள்ளிகள் மாதிரி ஏதாவது முகத்துல வந்து போச்சா? இல்லங்கப்பா, சின்ன வயசுல வந்து ஃபீவர் வந்து உடம்புல கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆகி அவனுக்கு கொஞ்சம் உடம்புல அது பிரச்சனை இருக்கு. சரிங்கப்பா. நீங்க ஆசிரமத்துக்கு வருவீங்களா? வர்றேன்ப்பா. போன ஜெயந்திக்கு வந்தேப்பா. இந்த ஜெயந்திக்கு தம்பிக்கு கல்யாணம் அந்த மோதிரம் வாங்கிட்டு வந்தோம்ப்பா. சரி. ஏதாவது ஜாதகம் வந்திருக்கா? வந்துகிட்டு தான்ப்பா இருக்கு, இன்னும் ஒன்னும் செட் ஆகல. அதான் நீங்க இப்ப வெள்ளிக்கிழமை அதுல அப்ப வந்து பதிவு பண்ணுங்க. தம்பிய முடிஞ்சா ஒரு முறை அழைச்சிட்டு வாங்க, நான் நேர்லயே பார்த்து என்ன பண்ணலாம்னு சொல்றேம்மா. சரிங்கப்பா. 2 தடவைமே தம்பி வந்தாப்பா, இந்த தடவையும் கூட்டு வாங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன் என்ன பண்ணலான்னு. நல்லதும்மா. ஆமாப்பா. ஐயா நித்தி கேள்வி கேட்டுட்டா டைம் இல்லையா? சரி காத்துட்ருங்க. அடுத்த வாரம் அவர் நித்தி ஒரு கேள்வி வச்சிருக்காரா, அது வேற பிரேக்ல என்கிட்ட சொன்னார், நான் கேட்க போறேன்னு. கேளுப்பான்னு காத்துட்ருங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். வருகின்ற வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வந்து பங்கு கொள்ளுங்க. அதே நேரத்தில் ஜாதகத்தில் எல்லாரும் பதிவு செய்யக்கூடிய அந்த சேவையில் பங்கு கொண்டுக்குங்க, பலனடைங்க. அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.